தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல் வாழ்த்துக்கள். இந்த 12வது மாதத்தின் முதல் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் நம்ம நிரப்பியிருக்கிறார். இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்குரிய வார்த்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து நடத்துவார். இந்த கர்த்தருடைய நாளிலே ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 117ஆம் சங்கீதத்தில் உள்ள 2 வசனங்கள் நான் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். வேதாகமத்திலே சிறிய அதிகாரம் என்று அழைக்கப்படுகிற 117ஆம் சங்கீதம் அவருடைய கிருபையை வெளிப்படுத்துகிறதான அருமையான ஒரு சங்கீதம். அதிலிருந்து கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்தளிக்கும்படியாக நாம் காத்திருப்போம். என்ன நாளுக்குரிய வேத வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் நாளில் நாம் கொடுத்த வார்த்தைக்கு நேராக பரிசுத்த ஆவியானவரை திருப்பும்படியாக நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, இரக்கமுள்ள எங்கள் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. கிருபையுள்ள எங்கள் தகப்பன், இந்த நாளில் நம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைபெடுவீராக, நம்முடைய வசனத்தினால் எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த கிருபையை நாங்கள் விளங்கிக் கொள்ள ஆவியானவர் எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைபெடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபை மிக மிக பெரியது. அந்த கிருபையை உணர்ந்து கொள்வதற்கு அந்த கிருபைக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். அவர் கிருபையாக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். மரியாள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த மரியாளை தேவதூதன் வாழ்த்தும் பொழுது, கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று வாழ்த்துகிறார். இந்த காலவேளையிலே அவர் நம்மேல் வைத்த பெரிய கிருபையை ஆவியா நமக்கு உணர்த்தி காண்பிக்க போகிறார். நாம் கவனத்தோடு இந்த வார்த்தையை கேட்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் இந்த நாளில் நமக்கு சொல்லுகிறதான மிகப்பெரிய வார்த்தை, நான் உங்கள் மேல் வைத்த கிருபை மிகவும் பெரியது. நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அவருடைய கிருபை மிகவும் உயர்ந்தது, பெரிய கிருபை. அந்த கிருபையை தான் நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். வேதத்தில் மிக சிறிய அதிகாரத்தில் இந்த பெரிய கிருபையை கர்த்தர் உள்ளே மறைத்து வைத்திருக்கிறார். இந்த கிருபையை உணர்ந்து கொள்ள ஆவியா நிச்சயமாக நம்ம உதவி செய்வார். எதற்காக சங்கீதக்காரன் இப்படி இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிறார்? ஜனங்களே எல்லாரும் அவரை துதியுங்கள், ஜாதிகளே எல்லாரும் அவரை போற்றுங்கள், அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. இதுக்குரிய விளக்கத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக தெளிவாக சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அந்த வசனத்தை நான் வாசிக்கும்போது 15ஆம் அதிகாரத்தில் உள்ள 9 முதல் 11 வசனங்களை நான் வாசிக்கும்போது, நீங்களும் நானும் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு இஸ்ரவேலரை தேடி வந்த தேவனுடைய ஜனங்களை அவருடைய நாமத்து நிமித்தம் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக மாறினோம். புறஜாதி மக்களை இயேசு தேடி வந்தார். சொந்த ஜனங்கள் அவரை புறக்கணித்தனாலே அவர் உங்களையும் என்னையும் தேடி வந்ததினாலே சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், எல்லா ஜனங்களும் எல்லா ஜாதிகளும் அவரை போற்றுங்கள், அவரை துதியுங்கள். ஏனென்றால் புறஜாதி மக்களாகிய நம்மேல் அவர் வைத்த கிருபை மிகவும் பெரியது, மிகவும் பெரியது. அந்த கிருபையை உணர்ந்து கொள்ளும்படியாக இந்த நாளில் கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நினைத்து ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த மாதம் மிக விசேஷித்த விதமான ஒரு மாதம். இந்த மாதத்திலே நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நாம் பிறந்த நாள் கொண்டாட போகிறோம். அவருடைய பிறப்பை நினைவு கூர்ந்து இந்த உலகுக்கு அவருடைய பிறப்பை அறிவித்து அந்த நாளை நாம் கொண்டாட போகிறோம், செலிப்ரேட் பண்ண போகிறோம். இதற்காகவே நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். நமக்கெல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடத்தக்கதான வாய்ப்பை பரலோக தேவன் கொடுத்திருக்கிறாரே. நமக்கு இது தகுதியே கிடையாது. நமக்கு கிறிஸ்மஸ்க்கு நமக்கு சம்பந்தமே இல்லாமல் இருந்தோம். ஆனால் கர்த்தருடைய இரக்கம், அவருடைய மகா பெரிய கிருபை நம்ம மேலே வந்ததுனால தேவாதி தேவனுடைய பிறப்பை கொண்டாடும்படியாக பாக்கியத்தை கர்த்தர் நமக்கும் கொடுத்தார். நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொண்டாரே. இதுதான் பெரிய கிருபை. கிறிஸ்மஸ் கொண்டாடுவதே மிகப்பெரிய கிருபை தான். கிறிஸ்மஸ் உலகமெங்கும் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகையாக மாறினதுனாலே இந்த சங்கீதத்தை நாம் அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது, ஜனங்களே, பூமியில் உள்ள எல்லா ஜனங்களே, எல்லா ஜாதிகளே நீங்கள் அவரை போற்றுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் கொண்டாடும் வாய்ப்பை இரட்சகராய் இயேசு கொடுத்திருக்கிறார்.
சகல பாஷைக்காரரும் சகல கோத்திரத்தாரும் சகல மனுஷரும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று வணங்கினார்கள் என்று வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எல்லா பாஷைக்காரும் எல்லா கோத்திரத்தாரும் இயேசுவை சொந்த ரட்சகராக எல்லாரும் இயேசு ரட்சிக்கிறார். அவர் உலக ரட்சகர். எனவே உலகத்தில் உள்ள எல்லா ஜாதிகளும் ஜனங்களும் அவரை போற்றுங்கள், அவர் மேல் வைத்த கிருபை பெரியது. இப்படியாக இந்த சங்கீதத்தை விளங்கிக் கொள்ளும்போது இதனுடைய ஆழத்துக்குள்ளே நாம் அதிகமாக கடந்து செல்ல முடியும். இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்குற செய்தி என்னவென்று சொன்னால், நம்மேல அவர் வைத்த கிருபை எவ்வளவு பெருசு, அது எப்படிப்பட்டது என்பதை தியானிக்க தான் ஆவியார் நமக்கு இந்த நாளில் இந்த வார்த்தைகள் கொடுத்திருக்கிறார். முதலாவது, ஆண்டவர் மேல் வைத்த கிருபை நாம் விளங்கிக் கொள்வதற்கு முக்கியமான ஒரு காரணத்தை நீங்கள் வாசிங்கன்னா, நாம் வாசிக்கும் போது சங்கீதம் 117 அது 1ஆம் சங்கீதத்தில் நீங்கள் 1ஆம் வசனம் நீங்கள் வாசிங்கன்னா, ஜனங்களே ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். இப்போது இருக்கிற ஜனங்களே, இப்போது இருக்கிற ஜாதிகளே, இதை வாசிக்கிறவங்களை எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள்னா, இப்போ உயிரோடு இருக்கிற ஜனங்களை குறித்து தான் சங்கீதக்காரன் சொல்றார். மரித்து போன ஜனங்களை குறித்து சொல்லவில்லை. நம்ம எல்லாரும் பார்க்குறோம், எல்லாரும் நம்ம ஜனங்களை ஆண்டோடைய பிறப்பை நம்ம பார்க்குறோம், அவருடைய கிருபை நம்ம அனுபவிக்கிறோம். நம்ம பார்த்து சொல்றாரு, ஜனங்களே ஜாதிகளே அதுக்காக கர்த்தரை துதியுங்கள். அவர் மேலே வச்ச கிருபை எவ்வளோ பெருசு தெரியுமா? நம்ம உயிரோடு வச்சிருக்கிறார். இந்த 2025ஆம் வருஷத்துல இந்த கடைசி மாதத்துல இந்த முதல் கர்த்தருடைய நாளை காணும் அரைக்கும் கர்த்தர் நம்ம உயிரோட ஜீவனோட வச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாம் ஜீவனோட வச்சிருக்கிறாரு, அதுக்காக கர்த்தரை துதிக்கணும். இதுதான் நம்ம மேல வைத்த கிருபை ரொம்ப ரொம்ப பெருசு. இதை நினைச்சு பார்ப்போம். இந்த வருஷத்தை ஆரம்பித்த நாளில் உயிரோடு இல்லை, கர்த்தர் நம்ம மேல வைத்த கிருபை மிக மிக பெரியது. நம்ம ஏன் உயிரோட வச்சிருக்காருன்னு கேட்டால், அவருடைய துதியை சொல்லி வரும்படியாக. ஏசாயா புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 43ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார். சங்கீதம் 104:33 நீங்கள் வாசிங்கன்னா, நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவு என் தேவனை கர்த்தன். நம்ம உயிரோட வச்சிருக்கிறதுக்காக நாம் கர்த்தரை துதிக்கணும். இதுதான் அவர் நாம் மேலே வைத்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய இரக்கம். இதை தான் சங்கீதக்காரன், ஜனங்களே ஜாதிகளே எல்லாரும் நீங்கள் துதிங்க, உங்களெல்லாம் உயிரோட கர்த்தர் பாதுகாத்திருக்க, உங்களால் ரட்சித்திருக்கிறாரே, அதை நினச்சி நாம் கர்த்தரை துதிக்கணும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கும் போது, கிறிஸ்துவுக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், நாம் பிழைத்து உயிரோடு இருக்கிறோமே, இதுதான் மிகப்பெரிய கிருபை. இந்த கிருபை நாம் உணர்ந்து கொள்வோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை நடத்துவார். இரண்டாவதாக, இந்த பெரிய கிருபை நாம் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்னு சொன்னால், சங்கீதங்கள் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் நீங்கள் வாசிங்கன்னா, நம்மையும் தேவனையும் இணைத்தது இந்த பெரிய கிருபை. இந்த பெரிய கிருபை நம்ம எப்படி விளங்கிக் கொள்ளாமன்னு சொன்னீங்கன்னா, நம்மையும் தேவன் இணைச்சிருக்குதே, இதுதான் மிகப்பெரிய கிருபை. பாவிகளாக நம்மையும் பரிசுத்தமான தேவனையும் இணைத்தது அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபை இல்லாமல் நாம் தேவனுடைய நெருங்கவே முடியாது. ஆண்டவரே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று ஆலயத்துக்கு வெளியேருந்து ஒருத்தன் ஜெபித்தான், அவன் தான் நீதிமான் ஆக்கப்பட்டான். நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டது மிகப்பெரிய கிருபை. இலவசமாக கிருபையினாலே இயேசு கிறிஸ்துடைய மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களை ஆக்கப்பட்டோம். இது அவர் நம்ம வைத்த பெரிய கிருபை. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவது, நம்ம உயிரோடு வைத்திருக்கிறாரு. இரண்டாவது, நம்ம அவரோடு இணைத்து கொண்டார். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 1-10 வசனம் வாசிங்கன்னா, சகேங்கிற ஒரு அருமையான மனிதன் நம்ம குறித்து வாசிக்கிறோம். வேடிக்கை பார்க்கும்படியாக இயேசுவை தேடி போனான். இயேசு அவனை தேடி வந்து அவன் ஏறி இந்த அதே மரத்தின் கீழ் நின்று அவனை கூப்பிட்டு, வா, இன்னைக்கு நான் அவன் வீட்டில் தாங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டார். பிரியமானவர்களே, இயேசு அழைத்தார். இயேசுவை அவனும் அழைத்து கொண்டு அவனுடைய வீட்டுக்குள்ளே கொண்டு போனான். அவனுடைய வீட்டுக்கு, அவனுடைய குடும்பத்துக்கு ரட்சிப்பு வந்தது. பிரியமானவர்களே, இயேசு வந்த வீட்டுக்குள்ள மிகப்பெரிய இரக்கம், மிகப்பெரிய கிருபை வந்துடும், மிகப்பெரிய ரட்சிப்பு வந்துடும். அந்த ரட்சிப்பு நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு இல்லையா? அந்த ரட்சிப்பினால், அந்த இரக்கத்தினால கர்த்தர் நம்மை அவரோடு இணைத்து கொண்டாரே, அவரை நம்மோடு இணைத்து கொண்டாரே, எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. பரிசுத்தமான தேவன் பாவியாகிய நம்ம மேலே கிருபையாக இருந்தார். சேற்றில் கிடந்தோம், அழுக்கில் கிடந்தோம், பாவத்தில் கிடந்தோம், கர்த்தர் நம்ம கிருபையினால் மீட்டு கொண்டார், நம்ம இழுத்து கொண்டார். இதை நம்ம மேலே வச்ச கிருபை பெருசு. இந்த கிருபையை யார் சேர்த்துருக்குன்னு தூக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கிருபை உணர முடியும். எல்லாரும் இந்த கிருபையை உணர்ந்துட முடியாது. நான் பெரிய நீதிமான் நினைச்சுக்கணும், இந்த கிருபைக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை ரொம்ப பெருசுங்க. நம்முடைய தாழ்வில் நம்ம நினைச்சார யாருமே நம்ம நினைக்க மாட்டாங்க. நம்ம தாழ்வில் நம்ம யாருமே நினைக்க மாட்டாங்க. மனிதர்கள் நம்முடைய தாழ்மை பார்த்து ஏளனமாக பேசுவாங்க, சிரிப்பாங்க, கை கொட்டி சிரிப்பாங்க.
அப்படிப்பட்ட உலகம் இது. ஆனால் இந்த உலகத்தில் கர்த்தர் தாழ்மையாக இருந்த நம்மை தேடி வந்தார். நம்மேல் அவருடைய இரக்கம் மகா பெரிது. இன்னும் அவருடைய பெரிய கிருபை நாம் உணர்ந்து கொள்ள அவற்றை நம்ம தாழ்த்தி போகும்போது நிச்சயமாக அவருடைய பெரிய கிருபை நம்ம கொடுப்பார். மூன்றாவதாக இந்த கிருபை நாம் எப்படி உணர்ந்து கொள்ளலாம்னு சொன்னீங்கன்னா, அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு. சங்கீதங்கள் புத்தகம் 144 சங்கீதம் 15 வசனத்தில், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆண்டவன் மேலே வச்சிருக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப உயர்ந்ததுங்க. சங்கீதம் 128 சங்கீதத்தில் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். மனைவி ஆசீர்வதிக்கப்படுவார், பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான், பாக்கியமும் நன்மை அவனுக்கு உண்டாயிருக்கும், அவனுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை பார்ப்பான். இதுதான் ஆண்டவர் கொடுக்குற மிகப்பெரிய உன்னதமான ஆசீர்வாதம். இந்த கால வேளையில் இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது இந்த ஆசீர்வாதம் நம்ம தகுதியே இல்லை. இதுதான் மிகப்பெரிய கிருபை. அவன் மேல் வைத்த கிருபை பெருசு. 12 வசனம் நீங்கள் வாசிங்க. நம்முடைய சந்ததியுடைய வளர்ச்சி சங்கீதம் 128 144:12 நீங்கள் வாசிங்கன்னா, நம்முடைய சந்ததியுடைய வளர்ச்சி அவர் பார்க்கிறார். 13 வசனம், நம்முடைய களஞ்சியங்களாக நிரப்புகிறார், நம்முடைய மந்தைகள் பலுகி பெருகிறது. 14 வசனத்தில், சத்துருடைய கொள்ளை நம்ம மேலே வராது, சத்துருடைய கைக்கு நம்ம விலைக்கு பாதுகாக்கிறார். இதெல்லாம் அவருடைய ஜனத்துக்குன்னு கற்றுக் கொடுக்குற மிகப்பெரிய பாதுகாப்பான ஆசீர்வாதங்கள். இதை நினச்சி பார்க்கும்போது அவருடைய பெரிய கிருபையை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அவருடைய பெரிய கிருபையின் வெளிப்பாடு அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற ஆசீர்வாதம், அந்த பிளஸ்ஸிங், அதுதான் மிகப்பெரிய ஒரு பெரிய கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் உணர செய்கிறது. கடைசியாக என்றென்றைக்கும் அவர் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 117 சங்கீதத்தில் கடைசி வசனம், அவரோட உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் நமக்கு உண்மையில், அவர் நமக்கு உண்மையாக இருக்கணும். என்னங்க அவசியம்? தேவன் நமக்கு உண்மையாக இருக்கணும். அவருக்கு என்ன அவசியம்? நாம தான் அவருக்கு உண்மையாக இருக்கணும். ஆனால் அவரே நமக்கு உண்மையில் இருக்க எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. நம்ம உண்மையுள்ளவர்கள்னு நம்பி இந்த கனமான ஊழியத்துக்கு எங்களெல்லாம் அழைச்சிருக்கிறார். எங்களை நம்பி அழைச்சிருக்கிறார். நாங்கள் உண்மை உள்ளவர்கள்னு எங்களை அழைக்கலை, உண்மையுள்ள நம்பி அழைச்சிருக்கிறார். அவருடைய பெருந்தன்மை, அவருடைய மேன்மை எவ்வளோ பெருசு, அவருக்கு எவ்வளோ பெரிய மனசு நம்முடைய தேவனுக்கு. இந்த உண்மையுள்ள தேவனை நாம் உண்மையாக ஆராதிக்க வேண்டாமா? இதுதாங்க அவர் நம்ம மேலே வச்சிருக்க மிகப்பெரிய கிருபை. இதை நாம் உணர்ந்து கொள்வோம். இந்த பெரிய கிருபைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். அவருக்கு நாம் உண்மையுள்ளவராக இருப்போம். அவர் தீமையிலிருந்து நம்ம ரட்சிப்பதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, தம்முடைய வாக்குத்தத்தத்தை அவர் நமக்குள்ளே நிறைவேற்றுவதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய திராணிக்கு மேலாக நம்ம சோதிக்காம நம்மை தப்பிக்கொள்ளத்தக்கான போக்கை உண்டு பண்ணுவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். எவ்வளோ உண்மையுள்ள தேவன் பாருங்க. நம்ம ஆண்டவரை நாம் இன்னும் அதிகமாக பற்றி பிடித்து கொள்வோம். அவர் மேலே வச்ச கிருபை பெருசு. அந்த கிருபையை நாம் உணர்ந்து கொள்வோம். அந்த கிருபைக்கு இன்னும் நாம் உண்மையாக இருப்போம். அந்த கிருபையை சார்ந்து கொள்வோம். தேவன் மேலே வச்ச கிருபைக்கு முதல் அடையாளம் நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறார், நம்ம ஜீவனோட வைத்திருக்கிறார். அவர் மேலே வைத்த கிருபை ரொம்ப பெருசு. இரண்டாவதாக, இதுவரை ஆண்டவர் நம்மை ஜீவனோட காத்தது மட்டுமல்ல, நம்மையும் அவரையும் இணைத்து வைத்திருக்கிறார், இணைத்து கொண்டார். நம்ம கைவிடவே இல்லை. இந்த 11 மாதம் மட்டுமல்ல, தாயின் கருவில் உருவான நாள் முதற்கும் நம்மை கைவிடவே இல்லை, நம்மை பாதுகாத்து கொண்டார். மூன்றாவது, அவருடைய பெரிய கிருபை நம்ம மேலே வைத்திருக்க உயர்ந்த ஆசீர்வாதம். அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை பாதுகாத்து ஒரு குறைவில்லாமல் நமக்கு மெய்ப்பனாக இருந்து புல்லுள்ள இடங்கள் அழைத்து கொண்டு போனார். அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விட்டார். நமக்கு ஒரு குறைவில்லாமல் மரண இருள் பள்ளத்தால் நம்ம கூடவே இருந்தார், பாதுகாத்தார். கடைசியாக ஆண்டவர் என்றென்றைக்கும் உண்மையுள்ளவராக நமக்கு இருந்தார். நம்மையும் அவருக்கு உண்மையுள்ளவர் இருக்க நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னையும் உண்மையுள்ளவனாக வைத்துக் கொள்ளுங்கப்பான்னு கேட்கும்போது நிச்சயமாக நம்ம உண்மையுள்ளவர்களாக நடத்தி அவருடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க செய்வார். கர்த்தர் இந்த வசனம் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. உங்களுக்கு அடைந்து ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்கள் மேல் பெரிய கிருபை வைத்திருக்கிற எங்கள் பெரிய தேவாதி தேவனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உங்கள் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உயர்ந்த உன்னதமான கிருபைக்கு நாங்கள் இன்னும் பாத்திரவான்களாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகள் மேலே நம்முடைய பெரிய கிருபை தங்கியிருப்பதாக பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தரோடு இருப்பார், கர்த்தரை நடத்துவார்.